வணக்கம். இதுக்கு முந்தைய வீடியோல பிரம்மரி பிரம்மரி பிராணாயாமம் செய்வதற்குண்டான நிபந்தனைகள், பிரம்மரி பிராணாயாமம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள், பிரம்மரி பிராணாயாமம் எந்த வகையில் செய்யக்கூடாது, எந்த வகையை ஃபாலோ செய்ய வேண்டும், இதை பற்றி ஒரு சிறு குறிப்பு நான் இதுக்கு முந்தைய வீடியோவில் கொடுத்திருந்தேன். இப்பொழுது இது ஒவ்வொரு யோக குருக்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. பட் நான் ரெண்டுத்தையுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன். 3-4 வெரைட்டி இருக்கு. இப்ப நான் இந்த வீடியோல 2 வெரைட்டி சொல்லிக் கொடுக்குறேன். சொன்னதையே திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பத்மாசனம், அர்த்த பத்மாசனம், வஜ்ராசனம், சுகாசனம், அர்த்த சித்தாசனம், கால் வலி இருக்கு, முதுகு வலி இருக்கு, சேராசனம் போட்டுக்கிட்டு நீங்க பண்ணலாம். ஆச்சுங்களா? ஸ்ட்ரைட்டா இருக்கணும், முதுகு பெண்ட் ஆகக்கூடாது, 90 டிகிரி மெயின்டைன் பண்ணணும், கழுத்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும், திரும்பக்கூடாது, ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். ஓகே, வேற கண்டிஷன்ஸ் எல்லாம் லாஸ்ட் வீடியோல சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நல்ல காத்து ஒரு தடவை நீங்க நல்லா இழுத்துக்கணும். வெரி சிம்பிள். கண்ணை முடிக்கணும். பிராணாயாமம் செய்யறப்ப கண்ணு திறக்கக்கூடாது. பாருங்க, நல்ல ஆழமா காத்த நீளமா இருக்கணும். காத்த விடணும். சகஜ உஜ்ஜயி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. அந்த மாதிரி உஜ்ஜயி பிராணாயாமத்துல தொண்டைய ஆக்டிவேட் பண்ணி சத்தம் பண்றோம்ல, அந்த மாதிரி சத்தம் பண்ணணும். கண்ட்ராக்ட் பண்ணணும். தொண்டையை கண்ட்ராக்ட் பண்ணி காத்த இழுத்து ஒரு 3-4 தடவை விடணும். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு காத்த இழுங்க. இது ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஃபார் டூயிங் பிரம்மரி. இது பிரம்மரி பிராணாயாமம் அல்ல. திஸ் இஸ் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் ஃபார் டூயிங் பிராணாயாமம். வீட்டை நல்லா பெருக்கி முழுகி சுத்தம் பண்ணி பண்டிகை எப்படி பண்றோம் அந்த மாதிரி இது முழுகிறது. இது கிளீன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இதை ரெகுலராக நீங்க தயார் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிரம்மரி பிராணாயாமத்தை ஈஸியா பண்ணலாம். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, நேரா உட்கார்ந்துருக்கேன். இந்த 2 விரல்ல இந்த கார்டிலேஜ், இந்த இடம், இந்த கார்டிலேஜ் சொல்றோம் இல்லையா, இதை அழுத்தணும். இதை அழுத்திட்டீங்கன்னா லாக் ஆயிடும். காத்து ஓட்ட முடிக்கும். இது உள்ள கை விடக்கூடாது. இப்படிதான் வச்சுக்கணும். இப்படி உள்ள கையை விடக்கூடாது. இதை வச்சுக்கிட்டு இது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். ஸ்ட்ரைட்டா இருக்கணும். காத்த ஃபர்ஸ்ட் காத்த இழுக்கிறப்ப பிரஸ் பண்ணாதீங்க, விட்டுடுங்க. காத்த உடுத்து ஸ்டார்ட் பண்றப்ப இதை பிரஸ் பண்ணணும். காத்த இழுக்கிறப்ப பிரஸ் பண்ணக்கூடாது. ஓகே, கண்ணை முடிக்கோங்க. வாயில காத்த இழுக்கக்கூடாது, மூக்கில் தான் இழுக்கணும். காத்த இழுக்கிறப்ப 2 வகையில பண்ணலாம். ஒன்று சாதாரணமா காத்த இழுக்கிறது, ஒரு தடவை பண்ணி காமிக்க பாருங்க. முடுங்க. காத்த விடுற பாருங்க. இப்ப விடுங்க. அப்டமனை அழுத்தி கீழ் வயிற்றுல இருக்கிற காத்து பூரா, நெஞ்சில இருக்கிற காத்து பூரா வெளியே வர்ற மாதிரி மூக்கு வழியா சத்தம் பண்ணிட்டு காத்த விடணும். இது ஒரு வகை, நம்பர் 1. நம்பர் 2, காத்தை இழுக்கிறப்ப சத்தம் பண்ணிட்டு காத்தை இழுக்கணும். எப்படி? விட்டுடுங்க.
காற்றை இழுக்கிறப்ப தொண்டைய ஆக்டிவேட் பண்ணி சத்தம் பண்ணி இழுக்கிறது ரெண்டாவது வகை. மூணாவது வகை, இந்த தம்பு ஃபிங்கர் இது ரெண்டுத்தையும் காதாண்ட வச்சுக்கிட்டு புருவத்து பக்கத்துல இந்த ரெண்டு விரலை வச்சுக்கிட்டு இந்த விரலை மூக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு இது கண்ணாண்ட வச்சுக்கணும், இது மூக்காண்ட வச்சுக்கணும், இந்த விரலை ஃப்ரீயா விட்டுடணும். இந்த விரலை மத்திய விரல்ல கண்ணை மூடிக்கணும், இந்த விரலை புருவத்துக்கு மேல இருக்கணும், இந்த மோதிர விரல் மூக்கனுடைய துவாரம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வச்சுக்கணும். இது ஃப்ரீயா இருக்கணும். இப்ப காத்தை இழுக்கிறப்ப இதை அழுத்தாதீங்க. காத்தை விடுறப்ப கொஞ்சம் ஸ்லைட்டா மூக்கு ஓட்டையை கம்மி பண்ணிக்கணும், இந்த கேப்பை கம்மி பண்ணிக்கணும் மூக்கு ஓட்டைய. ஓகே, பாருங்க. காத்தை இழுக்கிறேன், புரியுதுங்களா? இந்த மாதிரி மினிமம் 10 டைம்ஸ், மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஒன்னே பண்ணா. வேற பிராணாயாமத்தோட பண்றதுன்னா ஒரு 5 தடவை பண்ணா போரும். வேற பிராணாயாமங்களோட மிக்ஸ் பண்ணி பண்றதுன்னா பண்ணலாம். இன்னொன்னு, இது கூலிங் எஃபெக்ட் கிடைக்குது, பாடி கூல் ஆயிடுது, பாடி நல்ல கூல் ஆயிடுது, பிபி நார்மல் ஆயிடுது, அப்புறமா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகுது. ஓகே, பிராணாயாமத்தை பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. தேங்க்யூ.